வானத்தை காமிச்சிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு விஷயம் இருக்குது. பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி எங்களுக்கு மும்பையில் புயல் வீசும், இடி மின்னலோட மழை வரும், யாரும் வீட்டை விட்டு போகாதீங்க. நேற்று எங்களுக்கு ஒரு சின்ன மெசேஜ் வந்தது. எல்லாரும் அறிகுறியாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஏன் வீட்டுக்காரு கிறுக்க மனுஷன் அதை நம்பி நீ வந்துடாத இன்னைக்கு கடைக்கு, தண்ணியோடு அடிச்சிட்டு போனால் நான் மட்டும் அடிச்சிட்டு போகிறேன், நீ வீட்டில் இரு, நீ சும்மாவே செருப்பேன்னு தொலைக்கிற, கொடையின் தொலைக்கிற, ட்ரெயினில் தொப்புன்னு விழுந்து கையை காலை உடச்சிக்கிற, அது வேறு புயல் அடித்து நீ ஏதாவது பாகிஸ்தான் பக்கம் பெயராதுன்னு பயமுடுத்திட்டாரு. நானும் காலையில் எழுந்து விடுக்குன்னு பார்த்தா மணி 11 ஆகிட்டு. மழையும் காணும், புயலும் காணும், ஒன்றும் காணும். வானம்தான் பல்லை இழுச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சரி பாவி மனுஷன் சாப்பிடாமல் இருப்பார், புயலோ காற்றோ தண்ணியோ சுனாமியோ எது வந்தாலும் 2 பேரும் சேர்ந்து போகலாம் டிஃபினை தூக்கிட்டு கடைக்கு வந்துட்டேன். இப்போ மணி கரெக்டாகுது 12:15. இது வரைக்கும் ஒரு மழையும் காணும், ஒரு இடியும் காணும். ஆனால் வானம் லேசாக கருத்து இருண்டு ஃபேர் அண்ட் லவ்லி போடாமல் கருத்து போன மாதிரி இருக்குது. அது ஏன்னு தெரியல. என்றைக்கு இடி மின்னல் வரும்னு சொல்லுவாங்க, அன்றைக்கி வெயில் தான் மண்டையை பழக்கும் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம், சாயங்காலம் வரைக்கும் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம், பொறுத்து இருக்கலாம். என்றைக்குமே அறிக்கையில் சொல்கிறது இது வரைக்கும் நடந்தது கிடையாது. நடந்தாலும் அது அறிக்கையோட பிரச்சனை. நானும் வரும்போது ரெயின் கோட்டு 1, பேண்ட்டு 2, கொடை 3ன்னு எல்லாம் தூக்கிட்டு வந்தேன். ஆனால் மண்டையை ஆட்டிகிட்டு உட்காந்துருக்க. மழையும் காணும், இடியும் காணும், புயலும் காணும். உங்கள் ஊரில் என்றைக்காவது யாராவது உங்களை சொல்லி ஏமாற்றிருக்காங்க பாருங்கள். இதை ஏமாற்றினது கிடையாது. எங்களுக்கு நியூஸ் வந்தது, அக்கம் பக்கத்தை எல்லாம் சொன்னாங்க. அலர்ட் கொடுத்துருக்கு, நீ கண்டிப்பாக புயல் வரும், கண்டிப்பாக மழை வரும், ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொன்னாங்க. இதை நான் நம்பவான்னா தெரியல. எது நடப்போதோ ஆண்டம் விட்ட செயல். நானும் என் வீட்டில் 10-100 ரூபா வச்சுருந்தா திடீர்னு அவசரத்துக்கு ஆகும்னு. இருந்தாலும் நம்ம தண்ணியோடு அடிச்சுட்டு போகும்போது எதுவும் பசிச்சா காப்பி தண்ணி வாங்கி குடிக்கலாம். அந்த 150 ரூபா தூக்கி பரிசை வச்சு கொண்டாந்துட்டேன். இவர் வேறு நக்கல் பண்ணுறாரு. தண்ணியோடு அடிச்சுட்டு போகும்போது அந்த 100 ரூபா நோட்டை நனைஞ்சிடும், எதுக்கிட்டு இதை கொண்டாந்து இவர் வேற நக்கல் அடித்து பேசுகிறாரு. எதை நம்ப வேண்டான்னு வாழ்க்கையே ஒரு போராட்டமாக இருக்குது. உங்கள் தமிழ்நாட்டில் ஏதாவது இப்படி அறிக்கை வந்திருக்கா சொல்லுங்கள். நானும் வழி மேலே வெளியே வச்சு பார்க்குறேன். புயல் எங்கடா போய் மரத்தில் எதுவும் சிக்கிட்டா இல்லை காவாவோட ஓடி போச்சான்னு பார்க்குறேன். பசங்கள்கிட்டலாம் சொல்லிட்டேன், யாரும் வெளியே போகாதீங்க. காற்று வரதான், மழை வரதான், இடி வரதான், புயல் வரதான். ஆளுக்கு முக்கில் ஒருத்தரை படுக்க வச்சுட்டேன். நம்மளும் சக்குன்னு சேரில் உட்காந்துக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சுனாமி அடிச்சுன்னா கடலில் கொண்டு போச்சுன்னா அங்கே எவ்வளோ நேரம் நான் கடலில் நிற்பேன். சேரோடு பிடிச்சிட்டு போனால் அங்கே போய் எங்கன்னா கடலில் உட்காந்துக்கலாம். பற்றி நான் சேரில் உட்காந்துட்டேன். உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ் காலையிலே சொன்னாங்க, இன்றைக்கி இடி மின்னல் பயங்கர மழை எல்லாம் வரும், ஜாக்கிரதையாக இருங்க, பத்திரமா இருங்கன்னு. அப்படி சொல்கிற போதே எதுவும் வராது. இருந்தாலும் வானம் லேசாக மூடாங்க போட்டுக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு யாராவது இப்படி சொன்னாங்களா சொல்லுங்கள். தமிழ்நாட்டு நிலவரம் என்னன்னு அதை கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். இங்கே என் தங்கக்குட்டி ராசா, என் தலைவர் வேறு மார்க்கெட் போயிட்டு வரேன், மழை வந்தால் பார்த்து பத்திரமா இரு, புயல் வந்தால் எங்கேயாவது ஏதோ கம்பு தூணை பிடிச்சி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஏதோ என் மேலே அக்கறை நினச்சிக்கலாம், பாசம் நினச்சிக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஊரில் இப்போ இப்படி வந்திருக்கா, அறிக்கை வந்திருக்கான்னு சொல்லுங்கள். எனக்கு இன்னமும் சாயங்காலம் வரைக்கும் மழை வரும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மாதிரி வானம் இருண்டு போய் இருக்குது. எப்படி இருக்கு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிலப்போ மின்னல்லையும் இடியிலையும் சுனாமிலையும் அடிச்சுட்டு போயிட்டு அடுத்த வீடியோ போடுறேன்னு எனக்கும் தெரியல. மொபைல் கையிலே இருக்கும், இந்த சேரும் கையில் இருக்குது. எந்த நாட்டில் உட்காந்துரும் அங்கே வச்சு உங்களுக்கு நான் ஒரு அப்டேட் தந்துடுவேன். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதில் சந்திங்க. அது வரைக்கும் உங்களிடம் விடை பெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். உங்கள் ஊர் நிலவரம் என்னன்னு சொல்லுங்கள். நீங்கள் மும்பை நிலவரம் இதுதான். டட்டா, பை பை, லவ் யூ, சி யூ. தங்க குட்டிங்களா, லவ் யூ. சப்போர்ட் பண்ணுங்க. முதல் தடவை பார்த்தா என்ன செய்யணும்? சப்ஸ்கிரைப் பண்ணணும். அடிக்கடி பார்த்தா என்ன செய்யணும்? லைக் பண்ணணும். பாய்.